ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், தாராபுரம் மற்றும் The recording புதுக்கோட்டை has started. ஐக்கியத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நமது கர்த்தருடைய அன்பின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நமது பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபை நம்மோடு இருக்கிறதினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலினாலும் ஒரு சகோதர ஐக்கியத்தில் இணையதளம் வழியாக உங்களோடு இணையவும் நம் தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தியானிக்கவுமான ஒரு மாபெரும் கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவ சமூகத்தில் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதோடு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிற ஐக்கியத்தாரினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களிடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு விசேஷித்த ஒரு நேரத்துல, ஒரு நாள்ல, ஒரு தலைப்பின் கீழான ஒரு புதிய தொடர் வகுப்பை நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தியானிக்கக்கூடிய இந்த தொடர் வகுப்பு சகோதரர் அறிமுகத்துல கூறியது போல நம் பிதாவாகிய தேவன், அவர் ஹெவன்லி ஃபாதர் என்கிற தலைப்புல இந்த தொடர் பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக 4 ஐக்கியத்தினுடைய சகோதர சகோதரிகளோடு இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாகியம், ஒரு புதிய ஒரு வாய்ப்பு தேவன் உங்களுக்கு ஊழியம் செய்ய நமக்கு தந்திருக்கிறாங்க. அதற்காக கூட மீண்டும் என்னுடைய நன்றிகளை நான் தேவ சமூகத்தில் எடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய பேருக்கு ஏற்றாற்படி அதற்கான மாணவர்களாக நாம் இருந்து நம்முடைய மரண பரியந்தம் தியானிக்கக்கூடிய அநேக அம்சங்கள் அதுல உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அநேக விதவிதமான தலைப்புகள், அந்த தலைப்புகளின் கீழே அநேக விதவிதமான ஆராய்ச்சிகள் நமக்கு வேதாகமத்தில் இருக்கிறது. தேவன் அவருடைய பரிசுத்த ஜனங்கள் மூலம் ஏற்ற காலத்திற்கே உரிய ஆகாரங்களை பல கோணங்களில் பல தலைப்புகளின் கீழ் நமக்கு இன்று வரை அளித்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அதன் மத்தியில பிரியமானவர்களே, நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவன் குறித்த ஒரு ஆராய்ச்சி அல்லது நமது பரம பிதா அவங்கள குறித்த ஒரு தியானம் என்பது இன்னும் ஒரு விசேஷ முக்கியத்துவம் நமக்கு பெறுகிறது. அதாவது நம் தேவனுடைய திட்டம், அவருடைய சிருஷ்டிப்புகள் மற்றும் அவர் நமக்கு தருகிற வழி நடத்துதல் முதலான காரியங்களை குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் இருக்கும்போது அவரை பற்றிய ஒரு ஆராய்ச்சி என்பது பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்கிற நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, நமது இருதயத்தோடு ஒரு நெருக்கமான தலைப்பாக கூட நிச்சயமா அது இருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஏனெனில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனங்கள் நம்ம பார்க்கும் போதும் சரி, சகோதரர் ரசல் அவங்களுடைய எழுத்துக்கள்ல பார்க்கும் போதும் சரி, சர்வ வல்ல தேவனால் அவருடைய கரத்தின் கிரியைகளாக படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அவரை துதிப்பதற்காகவே. நம்முடைய வாழ்க்கையில பல வேலைகள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் அடுத்தது. நாம் ஏன் இன்று ஒரு மனிதராக இந்த பூமியில கால் ஊன்றி நிற்கிறோம்? ஒரு மனிதர்களாக இந்த பூமியில படைக்கப்பட்டு தேவன் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். அதற்கான நோக்கம் என்ன? மனிதர்கள் மட்டுமல்ல, பொதுவா தேவனுடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தையும் நம் தேவன் படைத்திருக்கிறதற்கு நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், டு பிரைஸ் ஹிம். நமது சர்வ வல்ல நம் தேவனை துதிப்பதற்காக மட்டும்தான். மற்ற காரியங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வருகிறது. சோ அப்படி ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவரை துதிப்பதற்காகவும் அவரை மகிழ்விப்பதற்காகவுமே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் எனும் போது, அப்படிப்பட்ட அவருடைய கரத்தின் கிரியைகளாக நாமே அவரை குறித்து அறிய எடுக்கக்கூடிய ஒரு பிரயாசம், அவரை குறித்து தியானிக்க எடுக்கக்கூடிய நம்முடைய முயற்சிகள்
உண்மையிலே அது ஆசீர்வாதத்துக்குரியவைகளாக இருக்கின்றன. அது சம்பந்தப்பட்ட சிருஷ்டிகளாகிய நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அத்தகைய ஒரு பிரயாசம், அத்தகைய ஒரு முயற்சி நம் தரப்பில் ஏறெடுக்கப்படுவது நம் சிருஷ்டிகராகிய தேவனையும் மகிழ்ச்சியுறச் செய்யும் ஒரு காரியமாகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எனவே அந்த வகையில இப்ப நம்ம பார்த்த மாதிரி பல தலைப்புகளான ஆராய்ச்சிகள் இருந்தாலும் நம் பிதாவாகிய தேவனை குறித்து ஆராய்கிற ஒரு ஆராய்ச்சி என்பது கண்டிப்பா விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அதற்காகத்தான் நாம் இருக்கிறோம், அதற்காக தான் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை நம்ம இங்க கவனிக்கணும். அது மட்டும் அல்லாமல் பிரியமானவர்களே, இது ஒரு பாக்கியமும் கூட. நாம் ஒரு வகையில் ஆதாமின் சந்ததிகளாக, விழுந்து போன மனிதர்களாக, வீழ்ச்சியடைந்த நிலையில இருக்கும்போது நாம் அவரை குறித்து நினைப்பதற்கும், அவரை குறித்து நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல அசுத்த உதடுகள் உடையவர்களாகி நாம் அவரை குறித்து பேசுவதற்கும் கூட உண்மையில் ஒரு வகையில் தகுதியற்றவர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அப்படி இருக்கிற நமக்கும் நம் தேவன் அவரை குறித்து அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தி அவரை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கான ஒரு தருணம், அதற்கான ஒரு சகோதர ஐக்கியம், மட்டுமல்ல இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சிந்தை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்து கொள்ளுதல், தேவையான அவருடைய பரிசுத்த ஆவியின் பலன், தேவையான தெய்வீக ஞானம் முதலிய அனைத்து கிருபைகளையும் வழங்கி அவரை குறித்து கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார் என்றால், நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனை நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ், ஒரு ஸ்லாகியம், ஒரு பாக்கியம் என்றுதான் நம்ம சொல்லணும் அன்பானவர்களே. ஏனெனில் இன்று வரை மனுக்குலம் அனைவரும் உண்மையான தேவன் யார் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அடிப்படை வகுப்புகள் கேட்கும்போது தேவனுடைய கிருபையில அந்த அறிவுக்குள் நம்ம அழைத்து வரப்பட்டோம். யார் ஒன்றான மெய் தேவன் என்கிற அந்த அறிவுக்குள் அழைத்து வரப்பட்டோம். ஆனா இப்போ ஒரு அடுத்த படி எடுத்து அவரை குறித்து இன்னும் அவருடைய வார்த்தைகளில் சற்று ஆழமாக ஆராய நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது மிகவும் விசேஷமான ஒரு ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள் தான் நாம் என்று சொல்லணும். இது கூட அவருடைய கிருபையினால மட்டுமே. நம்ம கொஞ்சம் முன்பு கூறியது போல அவருடைய கிருபை இருக்கிறதுனால இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அவருடைய சித்தம், அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த காரியங்களை நம்ம தியானிக்க கூட நம்முடைய சிந்தைகள் கண்டிப்பா இருக்காது அன்புக்குரியவர்களே. எனவே இந்த மாதிரியான ஸ்லாகியங்களுக்காக நிச்சயமா தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட நம்முடைய ஜெபங்கள்ல நம் சிருஷ்டிகராகி நம் தேவனை நாம மனதார நாம் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி அன்பானவர்களே, இது ஒரு சிறிய அறிமுகம் இந்த தொடர் பாடத்துக்கு. அன்புக்குரியவர்களே, அப்போ நம் பிதாவாகிய தேவன் குறித்து நம்ம தியானிக்க நமக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பு என்பது தேவன் கரங்கள்ல நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை என்பதை நம்ம காண்கிறோம். இந்த தொடர் பாடத்துக்கான ஒரு ஆதார வசனத்துக்குள்ள நம்ம போலாம். எந்த வசனத்தின் அடிப்படையில இந்த தொடர் பாடத்தை நம்ம துவங்குகிறோம் அல்லது பார்க்கிறோம் என்றால் நமக்கு மிக மிக பரிச்சயமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் யோவான் அவர்களுடைய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, நமக்கு மிக பரிச்சயமான வசனம். அடிப்படை வகுப்புகளிலேயே ஓரளவு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நமக்கு விளக்கங்கள் ஓரளவு நம்ம கற்றிருக்கிற வசனம் தான். அதாவது மனிதர்களாகிய நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதியாவதற்கு அல்லது நமக்கு நித்திய ஜீவன் எதற்கு தேவைப்படுகிறது என்றால், நம்முடைய ஒன்றான மெய் தேவனாகிய நம் பிதாவாகிய தேவன் அவங்களையும் நமது அருமை இரட்சகராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதற்கு. அதுதான் நம் நித்திய ஜீவன் தகுதி பெறுவதற்கான வழி.
அது மட்டுமல்ல, இவர்கள் அதாவது நம் பிதாவாகிய தேவனையும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதற்கு நித்திய ஜீவன் தேவைப்படும் என்பது ஒரு வகையில அறிந்து கொண்டே இருக்கலாம் என்றே பொருள்படும். அதற்கு ஒரு முடிவு கிடையாது. நம் பிதாவாகிய தேவன் குறித்து அறிகிற அறிவுக்கு எவ்வளவு வருஷம் பிரதர் தேவைப்படும்? நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவுக்கு எவ்வளவு வருஷம் பிரதர் தேவைப்படும்? இன்ஃபினிட்டி தான் சொல்லணும். முடிவற்ற காலப்பகுதி. அது காலம் சென்று கொண்டே சென்று கொண்டே சென்று கொண்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள நம் தேவனை குறித்து அறிந்து விடலாம் என்று நம்ம முடிவு செய்திட முடியாது. அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். இந்த வசனம் தான் நம்முடைய பாடத்திற்கு ஒரு ஆதார வசனமா, கீ வேர்ஸாக நமக்கு இருக்கு. அதுல ஆக்சுவலா கூட இந்த ஒரு வசனத்திலேயே 2 பாடம் இருக்கு. அதுல ஒரு பகுதியை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அந்த ரெட் லைன்ல இருக்க அந்த வார்த்தை மட்டும்தான். உம்மையும் அறிவதே அந்த நித்திய ஜீவன். அது மட்டும்தான் நம்முடைய ஆராய்ச்சி. நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுங்கிறது மேபி அது இன்னொரு தலைப்புல நம்ம ஒருவேளை தனி தொடர்பாடம் தான் பார்க்கணும். பட் அந்த பிரயாசத்துக்குள்ள நாம பர்சனலா இன்னும் போகல. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி தான் நம்முடைய ஆராய்ச்சி. அன்பானவர்களே, ஒன்றான மெய் தேவனாகி உங்களை அறிவது நித்திய ஜீவன். சோ இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இந்த பாடங்கள் நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு இருக்கும், பிரியமானவர்கள். அதே போல பாருங்க, இந்த வசனத்தின்படியே இப்ப நம்ம எடுக்கிற இந்த முயற்சிங்கிறது ஒரு சிறிய பிரயாசம் தான். உன் பிதாவாகிய தேவன் என்கிற தலைப்புல அவரை குறித்து அறிவதற்கு நம்ம துவங்குகிற இந்த தொடர்பாடத்தின் முயற்சி ஸ்மால் எஃபர்ட், சிறிய முயற்சி தான். இது நம்ம எவ்வளவு வருஷங்கள் இந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம இருந்தாலும் சரி, எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் சரி, அது முழுவதுமால நம்ம இப்ப இந்த ஸ்டடி முடியும் போது நம் தேவன் பற்றிய அறிவு முழுவதுமா நமக்கு கிடைச்சிருக்குமா பிரதர் என்று கேள்வி கேட்டா நிச்சயமாக நாட், இல்லை என்பதுதான் பதில். அவருடைய சமூகத்துல நம்ம வைத்து ஒரு சிறிய பிரயாசம் ஏறெடுக்கிறோம் இந்த தொடர்பாடத்தின் மூலம். அன்பு சகோதர சகோதரிகளை, அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் எந்த கோணத்துல நம்ம பார்க்கிறோம் என்றால், ஒரு 8 உட்பிரிவுகள் இந்த பாடத்துல நமக்கு இருக்கு. அன்பானவர்களே, இது ஒரு தொடர்பாடம் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த தொடர்பாடமானது ஒரு 8 உட்பிரிவுகள் அடிப்படையில நமக்கு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கு. ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். சோ அப்போ அந்த 8 உட்பிரிவுகள் உங்களுக்கு அங்க இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் உட்பிரிவு நமது தேவனுடைய பொதுவான தன்மைகள், குணாதிசயங்கள், மகத்துவங்கள். அதாவது நம் பிதாவாகிய தேவன் அவங்களுடைய சில பொதுவான சுபாவங்கள், அதே போல தெய்வீக குணாதிசயங்கள் என்று வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. 4 மகிமையான குணாதிசயங்கள், அவைகள் குறித்து மற்றும் அவருடைய பொதுவான மகத்துவங்கள் குறித்த சில தியானங்கள் அந்த முதல் உட்பிரிவுல நம்ம பார்ப்போம். இரண்டாவது உட்பிரிவு பிதாவாகிய தேவன் மற்றும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவங்களுக்கு இடையிலான உறவு மற்றும் தொடர்புகள். நம் தேவன் நமது கர்த்தர் விஷயத்துல எப்படி கையாளுகிறாங்க, அப்போ அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு குறித்த சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். மூன்றாவது உட்பிரிவு நம் தேவனுடைய தெய்வீக திட்டம். சோ அது மட்டுமே தனியா ஒரு பார்ட் நமக்கு இருக்கு. நம் பிதாவாகிய தேவன் அவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த தெய்வீக திட்டத்துல அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய காரியங்கள் ஆனது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது. நான்காவதாக தற்போதைய சுவிசேஷ யுகத்தில் மெய் சபை வகுப்பாருடன், ட்ரூ சர்ச் கிளாஸ், மெய் சபை வகுப்பாருடனான நம் தேவனுடைய அணுகுமுறைகள் எப்படி, அவரோடு நம் தேவனுடைய காரியங்கள் எவ்வாறு, அவர்களோடு நம் தேவனுடைய காரியங்கள் எவ்வாறு இருக்கு என்பது. ஐந்தாவது பாகம் கடந்து போன யுகம், அதாவது யூத யுகத்துல முற்பிதாக்கள் மற்றும் மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களோட நம் தேவனுடைய அணுகுமுறைகளை குறித்த ஒரு ஆராய்ச்சியும் நமக்கு இருக்கு. அவங்களிடம் அவர் நடந்து கொண்டது, அவர் வெளிப்படுத்தின காரியங்கள், அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஆறாவதாக முழு மனுக்குலம், மெய் சபை வகுப்பார் தவிர்த்து, முற்பிதாக்கள் மற்றும் மாம்சிக இஸ்ரேலர் தவிர்த்து மீதமுள்ள முழு மனுக்குலத்துக்கிட்ட நம் தேவனுடைய காரியங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஏழாவது பார்ட், வேதாகமத்துல அவருடைய சத்துருக்கள் போன்று கூட சிலர் சொல்லப்பட்டிருக்காங்க. உண்மையில் அவருக்கு முன்பாக சத்துருக்களா யாரும் இருக்க முடியாது, அவருடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக. ஆனா தேவன் சிலரை அனுமதித்திருக்கிறார், அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவதற்கு சிலரை அனுமதித்திருக்கிறார்.
அதனால செயல்படுகிறாங்க. அப்படிப்பட்டவங்கள அவருடைய சத்துருக்கள் என்று வேதாகமம் அங்க தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்துருக்கள் போன்றோர்கிட்ட கூட நம் தேவனுடைய அணுகுமுறைகள், அவருடைய காரியங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றது. இந்த 7 பார்ட் தான் மெயின். கடைசியா இருக்க 8வது உட்பிரிவு ஒரு அடிஷனல் பார்ட் தான். தேவன் பற்றி அறிகிற அறிவின் முக்கியத்துவம். நம் தேவன் பற்றி அறிகிற அறிவின் முக்கியத்துவம். அன்பானவர்கள், இந்த 8 உட்பிரிவுகள் அடிப்படையில தான் நம்முடைய இந்த தொடர் பாடமானது கடந்து போகும். மீண்டும் நம்ம பார்த்தோம்னா நம் தேவனுடைய பொதுவான தன்மைகள், குணாதிசயங்கள், மகத்துவங்கள் 1வது உட்பிரிவு. 2வதாக பிதாவாகிய தேவன் மற்றும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 3வதாக நம் தேவனுடைய தெய்வீக திட்டம். 4வதாக சுவிசேஷ யுகத்தில் மெய் சபை வகுப்பாருடன். 5வதாக முற்பிதாக்கள் மற்றும் மாம்சீக இஸ்ரேலருடன். 6வதாக முழு மனுக்குலத்துடனான நம் தேவனுடைய தொடர்புகள். 7வதாக அவருடைய சத்துருக்கள் போன்றோருடன். 8வதாக தேவன் பற்றி அறிகிற அறிவின் முக்கியத்துவம். பிரியமானவர்கள், இவைகளை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த வகுப்பு நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை தான். எனும் போது இந்த காரியங்களை நம்ம அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்வது இந்த பாடத்தோடு நம்ம ஒன்றி இருப்பதற்கு அது உதவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இவைகளை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரிவுகள் அடிப்படையில தான் இன்றைக்கு நம்முடைய இந்த தொடர்பாடமானது நமக்கு இருக்கிறது. சரி, எவ்வளவு காலங்கள் செல்லும் இந்த தொடர்பாடம் என்றால், அன்புக்குரியவர்களே, 8 உட்பிரிவுகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு உட்பிரிவு ஒவ்வொரு வாரம் என்று நம்ம நினைத்து விட வேண்டாம். ஒரு உட்பிரிவு என்பது பார்ப்பதற்கு மேபி சில மாதங்கள் நமக்கு போகும். உதாரணத்துக்கு வேறு சில ஐக்கியங்கள்ல இந்த பாடம் நம்ம பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட துவங்கி 1 வருடம் ஆகிறது. இன்னும் முதல் உட்பிரிவு நமக்கு முடியல. அந்த ஒரு சூழல் நமக்கு காணப்படுகிறது. எனவே நிச்சயமாக இந்த 8 உட்பிரிவுகள் என்பது சற்று நீண்ட காலங்கள் எடுக்கவே அதிக வாய்ப்புள்ளது. அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் நம்மோடு இருந்து அவர் நமக்கு அளிக்கிற அந்த ஜீவன் கிருபையில நம்ம தொடர்ந்து நிலைத்திருந்து இவைகளை தியானிக்க தேவன் நமக்கு வாய்ப்பு தருகிற வரை நம்ம இந்த பகுதிகளை நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அது எனவே இந்த ஒரு தொடர் பாடத்தினுடைய காலப்பகுதி அது மட்டும் இல்லை, நம்ம மாதத்துக்கு ஒரு முறை தான் பார்க்கிறோம் எனும் போது நிச்சயமாக அது நீண்ட காலங்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பாயிண்ட் நம்ம போகும்போது, பிரியமான சகோதர சகோதரி, இதெல்லாம் இந்த ஒரு கண்டினியூஸ் ஸ்டடிக்கான தொடர் பாடத்துக்கான சில இன்ட்ரோடக்ஷன், சில அறிமுகங்கள். இப்ப நம்ம நேரடியா சில காரியங்களுக்குள்ள இன்னைக்கு சில ஜெனரல் விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்த வாரத்துல இருந்து முதல் உட்பிரிவுக்குள்ள கடந்து போலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் குறித்த சில பொதுவான காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்த இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மேய்தேவனாகிய உம்மை அறிகிற அறிவு என்று சொல்லும் போது, இந்த வசனத்துக்கான பிப்ளிக்கல் கமெண்ட்ரிஸ் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அது என்ன, அந்த நம் தேவனை அறிவது, அறிகிற அறிவு என்ற அந்த வார்த்தைக்கு எத்தகைய விளக்கங்கள் உள்ளது அல்லது எத்தகைய பொருள்களை நாம் தரலாம் என்று கவனிக்கும் போது பதில் சில நீங்க கமெண்ட்ரிஸ் செக் பண்ணி பார்க்கலாம். யோவான் 17:3க்கு ஒரு சில லைன்ஸ் மட்டும் நம்ம உங்களுக்கு காண்பிக்கிறோம். ப்ரீஃபரன்ஸ் நம்பர் 21:37, ப்ரீஃபரன்ஸ் நம்பர் 21:37, அதே போல 56:86, 5686 இதுல இருக்கக்கூடிய ஒரு லைன் இங்க தரப்பட்டு இருக்கு, ஒரு வாக்கியம் இங்க தரப்பட்டு இருக்கு. To know God means to have intimate acquaintance with him. தேவனை அறிதல் அல்லது அறிந்து கொள்ளுதல் என்பது அவருடனான ஒரு நெருக்கமான பரிச்சயத்தை பெற்றிருப்பதை அர்த்தப்படுத்துகின்றது. தேவனை அறிந்து கொள்ளுதல் என்பது அவருடனான ஒரு நெருக்கமான பரிச்சயத்தை பெற்றிருத்தல் என்பதை அர்த்தப்படுத்துகின்றது. பரிச்சயம் என்பது ஒருவேளை புரிந்து கொள்ள கடினமா இருந்தா அறிமுகம் என்று எடுத்துக்கலாம். ஆங்கிலத்துல இன்டிமேட் அக்வைண்டன்ஸ், தமிழ்ல நெருக்கமான பரிச்சயத்தை பெற்றிருத்தல் அல்லது நெருக்கமான அறிமுகத்தை பெற்றிருத்தல் என்று நம்ம எடுத்துக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, டு பி லைக் ஹிம் இன் கேரக்டர், டு பி ஏபிள் டு வியூ மேட்டர்ஸ் ஆஸ் ஹி வியூஸ் தம். அவ்வாறு நெருக்கமான பரிச்சயத்தை தேவனிடத்தில் பெறும்போது ஒருவரால் என்ன செய்ய முடிகிறது என்றால்,
குணாதிசயத்தில் அவரை போல இருப்பவராக அவர் மாறுகிறார். தேவனுடன் நெருக்கமான ஒரு பரிச்சயத்தை, அறிமுகத்தை பெறும்போது குணாதிசயத்தில் அவரை போல இருக்க அவர் மாறுகிறார். காரியங்களை, எந்த ஒரு காரியத்தையும் அவர் பார்ப்பது போல பார்ப்பதற்கு இயலுகிறவராகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் அது தேவன் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க என்று தேவன் பார்ப்பது போல பார்ப்பதற்கு இயலக்கூடியவராக அவர் மாறுகிறார். அன்பு சகோதர சகோதரி, இதுதான் தேவனை அறிந்திருத்தல் என்பதனுடைய ஒரு பொருளாக சகோதரிக்கு கொடுக்கிறார். அதாவது இது அடிப்படையாக தேவனுடைய வார்த்தைகள்ல இருந்து நம் தேவன் குறித்து கற்றுக்கொள்ளுதல் என்பதோடு இல்லாம தேவனுடனான ஒரு நெருக்கமான பரிச்சயமாகுதல், அப்படிப்பட்ட பரிச்சயத்துக்குள் கடந்து போகுதல், அதன் விளைவாக அவருடைய குணாதிசயத்திற்குள் அங்க குணாதிசயத்திற்கு ஒத்திருக்கும்படி அங்க மாறுதல். அதே போல அங்க நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு காரியங்களையும் நம்முடைய பார்வையில பார்க்காம அவர் பார்ப்பது போல பார்ப்பதற்கு முயலுதல் அல்லது இயலுதல். இதுதான் தேவனை அறிந்திருத்தல் என்பதற்கான அங்க முதலாவது ஒரு அர்த்தமாக பதில் இங்க கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, சேம் இதே ரிலேட்டடான இன்னொரு வார்த்தை அங்க தரும்போது 48:37 ரீஃபரன்ஸ் நம்பர் 48:37 முதல் பேராகிராஃப்ல, மோர் தேன் நோயிங் சம்திங் ஆஃப் ஹிஸ் பிளான் அண்ட் கேரக்டர், தேவனை அறிதல் என்பது அவருடைய திட்டத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் அறிந்து கொள்ளுதலை விட சற்று அதிகமானதை குறிக்கிறது. அது என்ன அந்த சற்று அதிகமானது எனும்போது, இட் மீன்ஸ் பர்சனல் அக்வென்டன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். அதே வார்த்தை தான் அவருடைய குணாதிசயம் குறித்த ஒரு தனிப்பட்ட பரிச்சயமாகுதலையும் ஒரு இன்டெலிஜென்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் ஹிஸ் கேரக்டர், அவருடைய குணாதிசயத்தை விவேகத்துடன் புரிந்து கொள்ளுதலையும் அல்லது மதிப்புணர்தலையும் அது குறிக்கிறது என்று பிரதரங்க சொல்றார். So this requires partaking of a spirit of holiness of love. So இதற்கு தேவனை அறிகிற அறிவுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவருடைய ஆவியில பங்கெடுத்திருப்பது, அவருடைய அன்பின் அந்த ஆவிங்கிறது அவருடைய பரிசுத்தத்தின் ஆவி, அவருடைய அன்பின் ஆவி, இவைகள்ல பங்கெடுத்திருப்பதை அது குறிக்கிறது என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இன்னொரு இதே ஒரு பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல ஒரு வார்த்தை கூடுதலா பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் 12:35 a distinction should be recognized between a full knowledge of the truth and a full knowledge of God. சத்தியத்தை பற்றின ஒரு முழு அறிவுக்கும் தேவன் பற்றின ஒரு முழு அறிவுக்கும் அங்க வித்தியாசம் இருக்கிறது உணரப்பட வேண்டும். The first must in due time come to all. The latter, that deep and full appreciation of God's character, is possible only to the consecrated. அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது அனைவருக்குமே வரும். தேவன் வைத்திருக்கிற ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல யாருக்கெல்லாம் அது தரப்படுமோ அனைவருக்குமே தரப்படும். ஆனால் தேவனை அறிகிற அறிவு என்பது, தேவன் பற்றிய ஒரு முழு அறிவு என்பது is possible only to the consecrated. அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு, அவரிடத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் தேவன் பற்றிய முழு அறிவு. சத்தியம் பற்றிய முழு அறிவு கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் சார். ரெண்டுமே கிட்டத்தட்ட இசைவானதுதான். ஆனா அதனாலதான் புதர் முதவே சொல்றாரு, டிஸ்டிங்ஷன் should be recognized. இவங்க இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு 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 வித்தியாசம் இருக்கிறது உணரப்பட வேண்டும் என்று பிரதர் இங்க அங்க சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, இதெல்லாம் சில வார்த்தைகள். ஒன்றான மெய்தேவனாகிய உங்களை அறிவது என்பதற்கு இருக்க சகோதரர் கொடுக்கிற சில வார்த்தைகள். அன்புக்குரியவர்கள், இன்னும் சில விளக்கங்கள் இருந்துட்டாலும் பட் இங்க நமக்கு இது போதுமானது. வாய்ப்புள்ளவங்க நீங்க அந்த பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல 587வது பக்கத்துல இந்த வார்த்தைக்கு இருக்கு, நீங்க வாழலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போலாம். அந்த வசனத்துக்கான விளக்கம் பார்த்தோம். அப்போஸ்தலர் யோவான் அவர்களுடைய சுவிசேஷம் 17:3 விளக்கம். இப்ப இன்றைக்கு நம்ம எந்த உட்பிரிவுக்குள்ளே நம்ம உள்ள போகல.
சில நம் தேவன் பற்றிய பொதுவான காரியங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம் பிதாவாகிய தேவன் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவரிடத்துல ஒரு தெய்வீக பரிபூரணத்தின் முழுமை காணப்படுகிறது. கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த டிவைன் பர்ஃபெக்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு கடினமான வார்த்தைகள் தான். ஏன்னா கம்ப்ளீட்னஸ்னாவே முழுமைதான், பெர்ஃபெக்ஷன்னாலும் முழுமைதான். கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த டிவைன் பர்ஃபெக்ஷனா ஓரளவு தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு தெய்வீக பரிபூரணத்தின் முழுமையானது காணப்படுகிறது. அதனாலேயே அன்பானவர்களே, அவருக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் தேவைப்படுகிறது இல்லை. கம்பேனியன்ஷிப் அப்படின்னா ஒரு தோழமை அவருக்கு வேண்டியதில்லை. அவர் மகிழ்ச்சியாயிருக்க, அவர் சந்தோஷமாயிருக்க எந்த ஒரு கம்பேனியன்ஷிப்புமே அவருக்கு தேவைப்படுகிறது இல்லை. உதாரணத்துக்கு மனிதர்கள் நாம இருக்கோம், நாம தனிமையிலே இருந்தோம்னா நமக்கு அது நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ள போயிடுவோம். எனவே நமக்கு ஒரு தோழமை, ஒரு நட்பு, ஒரு உறவு இருக்கும்போது அவங்களோட நம்முடைய கருத்துக்களை பகிர்கிறோம், எண்ணங்களை பகிர்கிறோம். ஒரு சந்தோஷம் அங்க கிடைக்கிறது. அது நம்ம குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், அல்லது வெளி நண்பர்களா இருக்கலாம், எப்படி வேணாலும். ஆனா இது போன்ற ஒரு தேவை நம்ம யார்கிட்ட பார்க்க முடியுதுன்னா, இப்ப முடியாது அப்படின்னா பிதாவாகிய தேவனிடம். அவருக்கு இந்த மாதிரி அவர் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு தோழமையும் அவருக்கு வேண்டியதில்லை. ஏன்னா அவர்கிட்ட தெய்வீக பரிபூரணத்தினுடைய முழுமை காணப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகள், அவர் தன்னில் தானே மையம் கொண்டவராக இருக்கிறார். He is self-centered. தன்னில் தானே மையம் கொண்டவராக அவர் அங்க இருக்கிறார். ஒரு கேள்வி வரலாம், பின்பே தேவன் இவ்வளவு படைப்புகளை உண்டாக்குனாங்க, அவருக்கு எந்த விதமான கம்பேனியன்ஷிப்பும் வேண்டியதில்லை, ஒரு தோழமை வேண்டியதில்லை அப்படிங்கிறப்போ ஏன் இவ்வளவு படைப்புகளை அப்போ உண்டாக்கினாங்க? கண்டிப்பா இந்த படைப்புகள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி நம் தேவன் அவர் மாத்திரமே இருந்திருக்கிறாங்க. அது எவ்வளவு காலம், எப்போ, அதெல்லாம் நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அல்லது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம் தேவன் நம்ம கண்ணில் காண முடியாத சகல படைப்புகளையும் உண்டாக்க தொடங்கினார். அது ஏன் அப்ப தேவன் மற்ற படைப்புகளை உண்டாக்க வேண்டும் எனும் போது சகோதரர் அழகா சொல்றார், his pleasure and his benevolent. அவருடைய தயாள குணம் மற்றும் அவருடைய மகிழ்ச்சிக்காக தேவன் இந்த படைப்புகளை உண்டாக்கி இருக்கிறார். பரலோகத்துல இருக்க பரிசுத்த தூதர்களாகட்டும், பூமியில மனிதர்களாகட்டும், மனிதர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குலகம், தாவர உலகம், அதுல இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே நம் தேவனுடைய மகிழ்ச்சிக்காகவும் அவருடைய தயாள குணத்தினாலுமே படைக்கப்பட்டவை. இதனால என்ன மகிழ்ச்சி நம் தேவன் அவங்க பெறுகிறாங்க என்று நம்ம ஒரு கேள்வி வரலாம். அன்பானவர்களே, அதாவது நம் தேவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறதை விரும்புகிறார். அதை அவர் எப்படித்தான் காண்பிக்க முடியும்? தேவன் அவருடைய நன்மை செய்கிற குணாதிசயத்தை, அந்த விருப்பத்தை அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும் இல்லைங்களா? சில படைப்புகளை படைத்து அவங்களுக்கு அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஈவுகளை அவருடைய அன்பு கரங்களிலிருந்து வழங்கி அதை அந்த படைப்புகள் சந்தோஷத்தோடு பெற்று மகிழ்ச்சி அடைந்து பதிலுக்கு அவங்க நன்றியோடு அவரை ஏறெடுத்து பார்க்கிறது, அது அந்த பிளஷர், அந்த ஒரு சந்தோஷம். எனவே அன்பானவர்களே, நம் தேவன் அவங்களுக்கு தோழமை அல்லது கூட யாராவது இருக்கணுங்கிற அந்த தேவையே இல்லை. ஆனால் அவருடைய நன்மை செய்கிற குணத்தினாலும் அவருடைய தயாள குணத்தினாலும் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு படைக்கப்பட்ட இவ்வளவு படைப்புகள். அது அவருடைய இயல்பு. படைப்புகளை உண்டாக்கி அவங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் என்பது சிருஷ்டிகருடைய இயல்பு. அதனாலேயே இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை நம்ம அங்க பார்க்கிறோம். மனிதர்கள் நாமளே எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம நமக்கு நன்மை செய்கிற குணம் இருக்கு, உதவுகிற குணம் இருக்கு அப்படிங்கிறத எப்படித்தான் வெளிப்படுத்த முடியும்? அதை நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? அதை மற்றவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை வழங்கும் போதுதான் அதுல நம்முடைய குணம் என்ன என்று வெளிப்படுது. நாம அதுல மகிழ்கிறோம். இது நமக்கே இருக்கிற விஷயம். நம் சிருஷ்டிகராகிய தேவன் நம்ம எடுத்து பார்க்கும்போது சகல படைப்புகளும், அதான் பாடத்தின் துவக்கத்திலே பார்த்தோம், நம்மை தேவன் படைத்திருக்கிறதுக்கு வேற எந்த நோக்கமுமே இல்லை. முதன்மையான நோக்கம் அவரை துதிப்பதும் அவரை நன்றியோடு ஏறெடுத்து பார்ப்பதும் மட்டுமே. அன்பானவர்களே, எனவே அவருடைய மகிழ்ச்சிக்காகவும் அவருடைய தயாள குணத்தினாலுமே
அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு. அதன் காரணமாகவே இன்றைக்கு அவருடைய படைப்புகளாக நாம் எல்லாம் வந்திருக்கோம். அது புதர் அழகா சொல்ல நம்ம சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீஃபரன்ஸ் நம்பர் 5209 5209 குவாலிட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அங்க தேவனுடைய நாமம் புதர் போட்டிருக்காங்க. அதாவது தேவனுடைய அந்த தன்மைகள் மற்றும் குணாதிசயங்கள் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய கட்டுரை மேபி தமிழ்ல இருக்கலாம். அதுல நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். 5209 அதுல புதர் சொல்றாரு, he desires to do good, to give capacity for pleasure and to afford it opportunity for gratification. அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். படைப்புகளுக்கு நிறைய விஷயங்களை வாய்ப்புகளை தருகிறார். அதன் மூலமா நன்றி அறிதலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். Furthermore, the highest good of his creatures calls for an exhibition to the full of all the elements of divine character, divine justice, love, power and wisdom. எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய படைப்புகள் எல்லாவற்றிற்குமான உயர்ந்த நன்மை. அவங்க எதற்காக அழைக்கப்படுகிறாங்கன்னா அவருடைய தெய்வீக குணாதிசயங்களை காணும்படி அழைக்கப்படுகிறார். தெய்வீக நீதி, அன்பு, வல்லமை மற்றும் ஞானம். பிரியமானவர்கள், இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் தேவன் குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, நம் பிதாவாகிய தேவன் பத்தி ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 15:3. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பாருங்க, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பிதாவாகிய தேவனுடைய வல்லமை குறித்து விளக்கக்கூடிய வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த வசனம் என்ன காமிக்குதுன்னா, அப்போ நம் தேவன் கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைவானது இல்லை. நல்லோரா இருந்தாலும் சரி, தீயோரா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய கண்களுக்கு மறைவாக இல்லை, வெளியரங்கமா தான் இருக்கு. அப்படின்னா அவருடைய ஆம்னி பிரசன்ஸ், ஆங்கிலத்துல காட்ஸ் ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்றாங்க. அதாவது தேவன் எங்கும் இருக்கக்கூடிய நிலை. தேவன் எங்கும் இருக்கக்கூடிய நிலை. இப்போ ஒரு இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல நம்ம இருந்ததை பார்க்க முடியும். இது ஜெனரலான ஒரு கான்செப்ட். அது போல தேவன் அங்க இருக்கிறாங்க என்ற அர்த்தம் அல்ல, மாறாக அவருடைய பறந்து விரிந்திருக்கிற அவருடைய நிலை. அவரால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அவருடைய கண்களுக்கு முன்பு எதுவுமே மறைவா இருக்கிறதுக்கு துளியளவும் வாய்ப்பு இல்லை. அதுதான் அந்த வார்த்தை அங்க காண்பி. நல்லோரையும் தீயோரையும் அங்க கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நோக்கி பார்க்கிறது. அது மட்டுமல்ல, அப்போ இந்த பூமியில தேவனுடைய பார்வைக்கு முன்பாக 2 விஷயங்கள் இருக்குங்கிறது இந்த வசனம் உறுதிப்படுத்துது. என்ன 2 விஷயங்கள்? குட் அண்ட் ஈவில். நன்மையும் இந்த உலகத்துல இருக்கு, தீமையும் இந்த உலகத்துல இருக்கு. ஒரு சின்ன கேள்வி, நன்மைனா என்ன, தீமைனா என்ன? சில நேரம் எளிமையான கேள்விகள் தான் நமக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த உலகத்துல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தேவன் அனுமதித்திருக்கிறாங்க, ஓகே, அவர் பார்வையில இருக்கு. சரி, நன்மைனா என்ன, தீமைனா என்ன? சகோதரர் அந்த கட்டுரையில சொல்லும் போது, things which God approves and things which he disapproves. தேவன் ஒரு காரியத்தை அப்ரூவ் பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க, ஓகே சொல்றாங்க அப்படின்னா அது நன்மை. தேவன் ஒரு காரியத்தை டிஸ்அப்ரூவ் பண்றார், அங்கீகரிக்கலைன்னா அது தீமை. அது என்ன காரியமே வேணா இருக்கலாம். மனிதர்கள் பார்வையில கூட அது நன்மையா இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு காரியம் இல்ல, இது வேண்டாம், இது என் அங்கீகரிப்புக்கு உட்பட்டது அல்ல என்று ஒரு காரியத்தை அவர் நிராகரிக்கிறார்னா அது தீமை. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல தேவன் ஒரு காரியத்தை இது ஓகே, நான் அங்கீகரிக்கிறேன் என்று அவங்க அங்கீகரிக்கிறாங்கன்னா அது நன்மை. நன்மைனா என்ன, தீமைனா என்னங்கிறதுக்கு ஒரு எளிமையான விளக்கமே. தேவன் அங்கீகரிக்கிற அனைத்து காரியங்களும் நன்மையானவை, தேவன் அங்கீகரிக்காத அனைத்து காரியங்களும் தீமையானவை. இந்த 2மே அவருடைய பார்வையில இருக்குங்கிறத இந்த வசனம். அப்ப இப்படி சொல்லும் போது ஒருவர் என்ன நினைச்சிட வாய்ப்பு இருக்கு, ஒருவர் நெகட்டிவா என்ன திங்க் பண்ணலாம், எதிர்மறையா அப்படின்னா, அப்ப எல்லாமே தேவன் பார்வைக்கு முன்பாக தான் இருக்கு, நன்மையும் அவருக்கு முன்புதான் இருக்கு, தீமையும் அவருக்கு முன்பாக தான் இருக்கு. அவர் நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்குது என்றால் அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தீமை அவர் கண்களுக்கு முன்பாக நடக்குது, அப்ப அவர் தடுக்கலையே.
அப்போ அதை தடுப்பதற்கு அவர் ஒருவேளை வல்லமையற்றவராக இருக்கிறார் என்று ஒருவர் எதிர்மறையா சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. அவர் கண்களுக்கு முன்பாக தீமை இருக்குதுன்னு வசனமே இருக்கு, பின்பு ஏன் அவர் தடுக்கிறது இல்ல? இது போன்ற கேள்விகள் ஒருவருக்கு வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கதான் காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஆஹ் அதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம சொன்னா, இப்ப நம்ம சொன்னோம் தேவன் அங்கீகரிக்காத காரியங்கள் தான் தீமைனா, அப்புறம் ஏன் அவர் பெர்மிட் பண்றார்? அது அவர் அங்கீகரிக்கல அப்படிங்கிறப்போ அதை ஏன் அனுமதித்திருக்கிறார் பூமியில? தீமை இருக்குதுன்னு வசனங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ இங்க நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம தவறாக நினைத்திடக்கூடாது. சங்கீதம் 145:20. சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். பாருங்க, துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இதே தேவனுடைய வார்த்தைகள் தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னா, ஆல் த விக்கட் வில் ஹி டெஸ்ட்ராய். துன்மார்க்கர் அனைவரையும் தேவன் அழிப்பார், தீமை அனைத்தையும் தேவன் அழிப்பார் என்று சொல்லியிருக்கு. எனவே வசனங்களை சரியாக உன்னிப்பா கவனித்து பார்க்காம ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. தேவன் அங்கீகரிக்காத காரியங்கள் தான் தீமை, அவைகளும் உலகத்துல இருக்கு. அப்புறம் ஏன் தேவன் அங்கீகரித்திருக்காங்க? அதாவது அனுமதித்திருக்கிறாங்க என்றால் அதனால அதை அவர் அழிக்க முடியாது என்று அர்த்தம் அல்ல. வசனங்கள் தெளிவா சொல்லியிருக்கு, ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிற ஏற்ற வேலையில துன்மார்க்கர் யாவரையும் அவர் அழித்து விடுவார், அல்லது தீமைகள் யாவற்றையும் முற்றும் இராதபடி அவர் செய்து விடுவார். ஸோ தெர் இஸ் நோ டவுட், அங்க எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கிறது இல்லை. அப்ப இங்க நம்ம புரிந்து கொள்ளணும், தேவன் அழிப்பார்னு தெளிவா வசனம் சொல்லியிருக்கு. தீமைக்கு ஒரு நாள் முடிவு இருக்குங்கிறப்போ அப்ப இன்னும் தீமை உலகத்துல இருக்குன்னா அங்க நமக்கு எளிமையா ஒரு விஷயங்கள் அங்க புரியுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் தற்போதைக்கு அவைகளை விட்டு வைத்திருக்கிறார். அவரால் அழிக்க முடியும், அழிக்கிறதுக்கு ஒரு காலமும் இருக்கு, அவர் அழிக்கதான் போகிறார். ஆனா தற்போதைய இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் அவைகளை விட்டு வைத்திருக்கிறார். அந்த காரணங்கள் கூட நன்மையான காரணங்களாக தான். மனிதர்கள் நம்மளே அந்த மாதிரி செயல்படுகிறோம் இல்லைங்களா? சில பிரச்சனைகள் நேரத்துல என்ன பண்றோம், இமிடியேட்டா ஸ்டெப் எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், சரியான நேரம் வரட்டும், நாமே அதை செய்கிறோம். நம்ம ரொம்ப குறைந்த அறிவுள்ளவர்கள், குறைந்த ஞானம் உள்ளவர்கள், நாமே சில நேரம் அவ்வளவு கவனமா நடக்கிறோம், ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துறோம். பாத்தீங்களா? தேவனுடைய காரியங்களை நம்ம எவ்வாறு கேள்வி கேட்க முடியும்? தீமை அவர் அங்கீகரிக்காதது தான், அனுமதித்திருக்கிறார் தான், விரைவில் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அங்கேயே விஷயம் முடிஞ்சது. ஏன் தேவன் அனுமதித்திருக்கிறாங்க? ஏதோ ஒரு காரணம். அந்த காரணம் கூட ஒரு நல்ல நோக்கமா, நல்ல காரணமாகவே அங்க இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, சோ இதை நம்ம இங்க கவனிக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அங்க போகும்போது நம் தேவனுடைய வல்லமை குறித்து, தி ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் காட் என்று ஒரு வார்த்தை இருக்கு. தேவனுடைய சர்வ வல்லமை, எல்லாவற்றையும் செய்கிற அவருடைய வல்லமை, அதை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். பொதுவா தேவனுடைய மகிமையான குணாதிசயங்கள் 4 இருக்கு. அதை தனியா நம்ம அந்த முதல் 8 உட்பிரிவு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல முதல் உட்பிரிவுல விவரமா நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்ம சற்று முன்பு கூறியது போல இங்க சில ஜெனரலான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கிறோம் இன்றைக்கு நம் சிருஷ்டிகராகிய தேவன் பற்றி. அந்த வகையில நம் தேவனுடைய வல்லமையை குறித்து பார்க்கும்போது சிலர் ஒரு வாக்கியம் இங்கிலீஷ்ல சொல்றாங்க, காட் இஸ் ஆல் பவர். தேவன் முழுவதும் வல்லமையாக இருக்கிறார் என்று சொல்றாங்க. அந்த வாக்கியம் சரியானதா அப்படின்னா கிடையாது. தேவன் முழுவதும் வல்லமையாக இருக்கிறார், காட் இஸ் ஆல் பவர் என்கிற வாக்கியம் சரியான வாக்கியம் இல்லை. ஏன்னா அது ஒருவேளை அந்த கூற்று சரியானதாக இருந்தா அப்போ மற்ற 3 குணங்களுக்கு தேவனிடத்தில் இடமில்லைன்னு அர்த்தம். நம் தேவன் முழுவதும் வல்லமையாக மட்டும்தான் அப்ப இருப்பார், அவரிடத்தில் அன்புக்கோ நீதிக்கோ ஞானத்திற்கோ இடமில்லை என்று அர்த்தமாகும். ஸோ எந்த ஒரு லாஜிக்கல் மைண்டு, தத்துவ ஞானத்தின்படி சிந்திக்கிற ஒரு சிந்தைக்கு இந்த காரியம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது அன்புக்குரியவர்கள். சோ தேவன் எல்லாம் வல்லமையாக இருக்கிறார் என்று சொல்லதை விட கொஞ்சம் மாற்றி சொல்வது சரியான வார்த்தை. அதாவது எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பது சரியான வார்த்தை. காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். காட் இஸ் ஆல் பவர் என்பது சரியான வாக்கியம் அல்ல, காட் இஸ் ஆல் பவர்ஃபுல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. தமிழ்ல கூறும்போது தேவன் எல்லாம் வல்லவர் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் அல்ல,
தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பது சரியான வார்த்தை. அழகா ஒரு வார்த்தை சொல்றார். He has to, அதாவது there is a marked difference between being power and exercising power. அதாவது வல்லமையாவே இருக்கிறதுக்கும் வல்லமைய வெளிப்படுத்துறதுக்கும் அல்லது பிரயோகிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்ங்கிறப்போ வல்லமையை பிரயோகித்தல் என்பது அது குறிக்குது. தேவன் எல்லாம் வல்லவர்ங்கிறப்போ அவர் வல்லமையாகவே இருக்கிறார் என்பது அது குறிக்குது. அதனாலதான் அந்த வாக்கியம் சரியான வாக்கியம் அல்ல என்று பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, சரி, தேவன் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? He has the ability to exercise power in any direction to the extent that he wills. அதாவது நம் பிதாவாகிய தேவனால் அவர் விரும்புகிற திசையில அவர் விரும்புகிற எல்லை அளவுக்கு அந்த வல்லமையை அவரால் பிரயோகப்படுத்த முடியும். யாரும் தடுக்க முடியாது, யாரும் ஒரு கேள்வி கேட்க முடியாது. நம் தேவன் அவர் விரும்புகிற திசையில விரும்புகிற எல்லைக்கு அவருடைய வல்லமையை அவர் பயன்படுத்த முடியும். அதுதான் அந்த ஆம்னி பொட்டன்ஸ், சகலத்தையும் செய்கிற வல்லமை. இந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் வல்லமை பயன்படுத்தணும்னு அவங்க விரும்புறாங்களா? தாராளமா தேவன் பயன்படுத்துவார். இந்த திசையில தான் அந்த வல்லமையை பயன்படுத்தணும்னு விரும்புறாரா? தாராளமா பயன்படுத்துவார். அதுதான் அந்த எல்லாம் செய்கிற அந்த வல்லமை. ஒரு உதாரணம் அழகா சொல்றார். He could have so created, if he had chosen, he could have so created Satan that he could not think or do other than in harmony with the divine will. அவர் விரும்பினார்னா, அவர் தெரிந்து கொண்டார்னா, சாத்தான் என்கிற ஒரு படைப்பை அவர் உருவாக்க, சாத்தான்ற ஒரு படைப்பையே உருவாக்க முடியும். அவருடைய சித்தத்துக்கு இசைவா செயல்படாத ஒருவரை உண்டாக்க முடியும். ஆனா நமக்கு தெரியும், தேவனுடைய திட்டத்துல தேவன் பிசாசுங்கிற படைப்பெல்லாம் உண்டாக்கல. லூசிபர் என்கிற மகிமையான தூதனை தான் படைத்தார். தேவன் எந்த வகையிலுமே தீய காரியங்களை அவர் படைக்கல. அப்படி இருக்கிறப்போ அவரு தான் பின்னாடி தன்னுடைய மேட்டிமையினால பிசாசா மாறிட்டார். அது நம்ம அறிந்த விஷயம். ஆனா பிரதர் இங்க என்ன சொல்றாரு, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியே சொல்றாரு. நீங்க அதை அந்த வித்தியாசத்தை கவனிப்பீங்க நம்புறோம். ஒருவேளை இதெல்லாம் தாண்டி தேவன் உருவாக்கும் போதே சாத்தான்ற ஒரு படைப்பை உருவாக்கலாம், தன்னுடைய சித்தத்துக்கு இசைவில்லாம செயல்படுகிற ஒரு சிருஷ்டி இருக்கட்டும் அப்படின்னு அவர் விரும்பி உருவாக்கணும்னு நினைத்தால் கூட அவரால் உருவாக்க முடியும். அதுதான் அந்த வார்த்தை. அவர் விரும்புகிற திசையில விரும்புகிற எல்லைக்கு தன்னுடைய வல்லமையை அவர் பயன்படுத்த முடியும். அப்படி படைத்த பின்னர் அப்படிப்பட்ட அவருக்கு எதிராளியா இருக்கக்கூடிய பிசாசை நீண்ட காலத்திற்கு முன்பே ஒருவேளை அவர் அழிக்கணும்னு விரும்பி இருந்தா அவரால் அழித்திருக்க முடியும். அதுவும் அவரால் செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆனா தேவன் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி பிசாசை அனுமதித்திருக்கிறார், இன்னுமே ஜீவனோடு இருக்க அனுமதித்திருக்கிறார். ஆனா நமக்கு அதுக்கு பார்க்கிற ஒரு நல்ல காரணங்களுக்காக. However, the scriptures tell us that God will eventually destroy him. கண்டிப்பா ஏற்ற வேளையில பிசாசை தேவன் அழித்து விடுவார் என்பது வேதாகமும் நமக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் நம் தேவனுடைய வல்லமை பத்தி பார்த்துட்டு வரோம். அவர் எல்லாம் வல்லவர்னு சொல்றது சரியில்லை, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பது வாக்கியத்தின்படி அது சரியானது. அவர் முழுவதுமே வல்லமையானவர் மட்டும் கிடையாது. அப்படி இருந்தா மற்ற 3 குணாதிசயங்களுக்கு அவரிடத்தில் இடமில்லை என்பதை பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கடந்து போலாம். நம் தேவனுடைய சர்வ வல்லமை குறித்து ஒரு சின்ன உதாரணம் புதர் இங்க கொடுக்குறார். பொதுவாக எப்பயுமே டிவைன் பவர், தெய்வீக வல்லமைக்கு மிகப்பெரிய உதாரணம் பார்த்தவனே கண்டிப்பா சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்குன்னு நமக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வருகிற ஒரு விஷயம்னா நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள்ல அது யூனிவர்ஸ் தான். இந்த பேரண்டம் அல்லது அண்ட சராசரம் என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுதான். இந்த உதாரணத்தை புதர் பேசிட்டு, it is difficult for our finite minds to comprehend the meaning of this word universe. இந்த யூனிவர்ஸ்ங்கிற இந்த வார்த்தைய, இந்த அண்ட சராசரம்ன்ற வார்த்தைய, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஃபைனைட் மைண்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்கு. அதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில இருக்க நம்முடைய மூளைக்கு பிரச்சனை இருக்கு, சிந்தைக்கு பிரச்சனை இருக்கு. எதுல? அந்த யூனிவர்ஸ்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுல. அன்பானவர்களே, ஒரு பாயிண்ட் நம்ம புரிந்து கொள்ளணும்.
பாருங்க, இது நம்ம கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இந்த பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய மூளை அது வந்து ஃபைனைட், அதாவது ஒரு 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 வட்டத்துக்குள்ள உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நம்முடைய தேவன் அன்பானவர்களே இன்ஃபைனைட், அதாவது எல்லைக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள எல்லாம் கொண்டு வரப்பட முடியாதவர். ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலையில இருக்கிற ஒரு மூளையை வைத்துக்கொண்டு மனிதர்களாகிய நாம் எந்த ஒரு எல்லைக்கும் வட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட முடியாத, அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சிருஷ்டிகரை குறித்து கற்றுக்கொள்ள முடியாது. அங்கேயே ஆப்போசிட் மீனிங் இருக்கு இல்லைங்களா? ஃபைனைட் நான் ஃபைனைட்னாவே, அதாவது எல்லைக்கு உட்பட்டது எல்லைக்கு உட்படாதது எப்படி பாசிபிள், எப்படி சாத்தியம்? எல்லைக்குட்பட்ட ஒரு மைண்ட் சிந்தையை வைத்துக்கொண்டு எல்லைக்கே உட்படாத ஒரு சிருஷ்டிகரை தேவனை எவ்வாறு நம்ம முழுவதுமா கற்றுக்கொள்ள முடியும், சிந்திக்க முடியும்? இம்பாசிபிள், சாத்தியமற்றது. அதுக்குதான் பதில் இங்க சொல்றாரு. நம் தேவன் ஓகே, அவங்க இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய கரத்தின் கிரையாகிய யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்ஸுங்கிற வார்த்தையே நம்முடைய ஃபைனைட் மைண்டால புரிஞ்சுக்க கஷ்டம் இருக்கு அப்படி சொல்லி புதர் அவர் காலத்துல ஆஸ்ட்ரானமர்ஸ், வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரு 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 புள்ளி விவரம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்க அந்த கட்டுரையில் கொடுக்கிறார். Astronomers tell us that by the aid of photoastronomy they can see nearly, அதாவது அந்த நம்பர் நான் சொல்லிடுறேன். அவருடைய காலத்துல வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்களா, போட்டோ அஸ்ட்ரானமி அந்த ஒரு மெத்தட் வச்சு 12,50,00,000 சூரியன்கள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு 1800 1900 காலகட்டத்துல 12,50,00,000 சூரியன்கள் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதை வைத்தே பிரதர் இந்த பாயிண்ட் எழுதுறாரு. இப்ப நம்முடைய நாட்கள்ல பதில் இருந்திருந்தா என்ன எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? 12 கோடிங்கிறது ஒரு கணக்கே இல்லை. ஏன்னா அது வந்து 100 மில்லியன் அல்லது பில்லியன் என்ற கணக்குல போயிட்டு இருக்கு. நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை, கேலக்சி எண்ணிக்கையே மில்லியன் கணக்குல போகும்போது, சகோதரர் இங்க நட்சத்திரங்கள் எண்ணிக்கை தான் சொல்லிட்டு இருக்காரு. 12,50,00,000 நட்சத்திரங்கள் இருக்கு என்பது புதர் காலத்துல வானவியல் அறிஞர்களுடைய கண்டுபிடிப்பு. இன்றைக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. 12 கோடிங்கிறது ஒரு நம்பரே கிடையாது இன்னைக்கு. அவ்வளோ அதிகமான இது இருக்கு. ஸோ தி சென்டர்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் லைக் அவர் ஓன், supposedly more than a billion of planets more or less like our earth. இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் மற்றும் இந்த ஒரு சூழல்கள்ல இன்னும் வந்து பில்லியன் ஆஃப் பிளானட்ஸ், கோள்கள், பில்லியன் கணக்கிலான கோள்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. These we may assume are in the process of development. இந்த கிரகங்கள், இந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கு, வளர்ந்து கொண்டு இருக்கு, ஒரு முழுமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கே கூட கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? திடீர்னு ஒரு கோள் இருக்குங்குவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லைங்குவாங்க, மறுபடியும் அது வருதுங்குவாங்க. அல்லது இதுக்கு இவ்வளவு வயதாயிருக்கு, இப்பதான் இது இளம் வயது சூரியனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இளம் வயதுன்னு சொல்றது பல கோடி வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பிரதர் காலத்திலே இந்த காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று அநேக கோள்கள் அங்க வளர்ந்து கொண்டு இருக்கு. ரொம்ப நல்ல பாயிண்ட் இங்க சொல்றாரு. 6th வால்யூம்ல இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த கிரகங்கள் எல்லாம் ஏன் வளர்ச்சியின் செயல்முறையில, ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா, ஆர் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்ஹாபிட்டன்ஸ் whom the great creator will in due time provide. சகோதரர் இந்த கட்டுரையில் இந்த பாயிண்ட் எழுதியிருக்கார். விரைவில் இந்த கோள்களிலும் மாபெரும் சிருஷ்டிகர் சில சில குடியிருப்பவர்களை குடியேற்றுவார். ஏற்ற நேரத்தில் சம் இன்ஹாபிட்டன்ஸ், சரியான தமிழ் வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல, சில குடியிருப்பவர்களை குடியேற்றுவார். அது மனிதர்களா இல்ல வேற ஏதாவது படைப்புகளா நமக்கு தெரியாது. சோ அதற்காக இந்த கோள்கள் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கு என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, from the scriptural standpoint, the great work of human creation began with our earth. வேதாகம பார்வையின்படி மனிதர்களுடைய சிருஷ்டிப்புங்கிறது பூமியில் துவங்கி இருக்கிறதுன்னு எழுதுறார். அப்படின்னா சகோதரர் சொல்ல வர்றதை பார்க்கும்போது இது ஒரு பிகினிங் தான் எர்த்ல நடக்கிறது. இதனுடைய கண்டினியூன்ஸ், இதனுடைய தொடர்ச்சி மற்ற கோள்கள்ல இருக்கும். So we have in the mere suggestion that the billion worlds are to be peopled. பில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய உலகங்கள் விரைவில் மக்களால் நிரப்பப்படும்.
பாவம் நீதி பற்றின படிப்பினைகள் இந்த பூமியில கற்றுக்கொண்டவர்கள் மூலம் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரிப்பீட்டட் அனுபவம் தேவன் அனுமதிக்க மாட்டார். அவங்களுக்கு அது தானாகவே கற்றுக் கொடுக்கப்படும். இன்னும் யூனிவர்ஸ் பத்தி சொல்லும் போது we stand appalled at the immensity of space. அந்த வான ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கும்போது அதனுடைய அந்த இம்மன்சிட்டி, அதனுடைய அந்த அடர்த்தி, அதனுடைய காரியங்கள், அதனுடைய பறந்து விரிந்து இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது நாம திகைத்து நிற்கிறோங்கிறாங்க. எப்படி இவைகள் எல்லாம் லா அண்ட் ஆர்டர், ஒரு ஒழுங்கும் கிரமமாக செயல்படுகிறது இவ்வளவு கோடி நட்சத்திரங்கள். So we heartily assent to the words of the prophet David. இதெல்லாம் பார்க்கும்போது தாவீதின் வார்த்தைகளோடு நம்மளும் சேர்ந்து கொள்ளலாம், வேற ஒண்ணு நம்ம பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு சங்கீத வசனத்தை காண்பிக்கிறார். படிக்கலாம். சங்கீதம் 19:2-3. சங்கீதம் 19:1-3 வரை. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. இதுதான் நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் டிஸ்பிளே ஆஃப் சூப்பர் ஹியூமன் பவர், அதாவது ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு சக்தி, அதனுடைய ஒண்டர்ஃபுல் டிஸ்பிளே, அதனுடைய ஆச்சரியமான ஒரு காட்சிய வானத்துல பார்த்ததுக்கு அப்புறமும் ஒருவர் இப்படி நம்புறாருன்னு வைங்க. எப்படி நம்புறாருன்னா, இந்த உலகங்கள் எல்லாம் அவைகளா உண்டாச்சு, அவைகள் படைக்கப்படல, அவைகளா உண்டாச்சு அப்படின்னு ஒருத்தர் நம்புறாருன்னா, அப்படிப்பட்ட இஃப் ஹி ஹாஸ் பிரெயின்ஸ், அவருக்கு மூளை என்று ஒண்ணு இருந்தா, பிரெயின் ஒண்ணு இருந்தா, they are sadly disordered, unbalanced என்று எழுதுறது. வருத்தத்துக்குரிய வகையில அந்த அப்படி நம்புகிற ஒருவருடைய மூளை டிசார்டர் ஆயிருக்கு, அவருடைய அந்த மூளையினுடைய ஒழுங்க இழந்திருக்கு, அன்பேலன்ஸ்டு, சமநிலையை இழந்திருக்கு என்று எழுதுற. அன்பு சகோதர சகோதரி, ஏன்னா இவ்வளவு ஆச்சரியமான படைப்புகளையும் பார்த்துட்டு அவைகளெல்லாம் உண்டாச்சுன்னு ஒருவர் எழுதுறது அப்படித்தான் இருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு குருட்டுத்தனமான வல்லமை, பிளைண்ட் ஃபோர்ஸ், அதாவது அவங்க சொல்றது இயற்கையினால வந்துச்சு, அதுவா உண்டானது அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் வேதாகமத்தில் எவ்வாறு விளக்கப்படுகிறார்கள்? சங்கீதம் 14:1. சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சோ இதுதான் அவங்களுக்கு பைபிள் கொடுக்கிற பேர், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் ஒருவன் சொல்லிக்கொள்க. சோ இப்படி சயின்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸுடைய அந்த பறந்து விரிந்திருக்கிற தன்மை இதன் மூலம் இதை காண்பிக்குது. இதன் மூலம் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறதையும் அவருடைய அந்த எல்லாம் செய்கிற வல்லமையையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது நம்மளால வார்த்தைகளை விளக்க முடியல, ரொம்ப ஒரு மாடரேட் லாங்குவேஜ்ல, ரொம்ப ஒரு ஏதோ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை விளக்கியிருக்காங்க. அதாவது மெஜஸ்டிக் பவர் அண்ட் கிரேட்னஸ் ஆஃப் த கிரியேட்டர், சிருஷ்டிகருடைய மெஜஸ்டிக் பவர்னா நல்ல வார்த்தை, அது தமிழ்ல எக்ஸாக்டா நம்மளால கொண்டு வர முடியும். அந்த ஒரு அதிகாரமுள்ள வல்லமை, அவருடைய அந்த கிரேட்னஸ், அவருடைய மாபெரும் தன்மை குறித்து அங்க சிருஷ்டிகர் ரொம்ப மேலோட்டமான ஒரு மொழியில தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். படிக்கலாம். ஏசாயா 40:12. ஏசாயா 40:12. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? பாருங்க, இன்னைக்கு சயின்டிஸ்ட் செக் பண்ணிருக்கிறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து அவரால் எவ்வளவு அளவுக்கு விளக்க முடியுமோ தெய்வீக வல்லமையை அந்த அளவுக்கு விளக்கியிருக்காரு. அதுல இருக்க ஏதாவது வார்த்தை நமக்கு புரியுதுங்களா? தண்ணீர்களே தம் கைப்பிடிகளால அளந்து, வானலங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை ஒரு மரக்கால் அடக்கி வைக்கிறாராம். இதுல என்ன கான்செப்ட்னே நமக்கு புரியல.
பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அன்புக்குரிய, அதான் சொல்லுது, ஒரு மாடரேட் லாங்குவேஜ். தெய்வீக வல்லமை பத்தி புரிஞ்சுக்கலாம் முடியாது. ஒரு 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 எளிதான மொழியில புரிய வைக்கிறதுக்கு தீர்க்கதரிசி இப்படி எழுதியிருக்காருன்னு பதில் இங்க சொல்றாங்க. சங்கீதம் 90:4. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. ஆமா. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல சொல்லிட்டு சகோதரர் இங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, how insignificantly small we all feel in the presence of our God. இப்படி ஒரு தெய்வீக வல்லமையை நம்ம யோசித்து, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தேவனாகிய சிருஷ்டிகர் நமக்கு இருக்கிறாங்கன்ற உணர்ந்து அவர் சமூகத்துல ஒரு நிமிடம் நம்ம நிற்கிற மாதிரி எண்ணி பார்த்தோம்னா, how insignificantly small we are. நம்ம எவ்வளவு ஒரு அர்த்தமில்லாத அளவு சிறியவர்கள், ஒரு என்ன கருதக்கூடிய அளவு கூட இல்லாத அளவுக்கு சிறியவர்கள் என்பது நம்ம யோசிக்கணும். நம்ம ஜெபத்துல எல்லாம் போறோம் இல்லைங்களா, நம்முடைய தேவன் முன்பு போய் நிற்கிறோம், அவங்கள துதிக்கிறோம், அவங்கள நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? இவ்வளோ பெரிய தேவன் முன்பு நம்ம போய் நிற்கும்போது பிரதர் சொல்ற இந்த வார்த்தை ஆச்சரியக்குறியோட பதில் எழுதுறாரு. How insignificantly small we are feel in the presence of our God. தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது நாம் எவ்வளவு ஒரு 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 கருதப்படக்கூடிய நிலையில கூட இல்லாத அளவுக்கு சிறியவர்கள் என்பதை நம்ம உணர்கிறோம். அதான் கடந்த காலங்கள்ல சில பெரிய மாபெரும் மனிதர்கள் இந்த பூமியில சொல்லியிருக்காங்களாம். அப்படி சொன்னதுல ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்ற வார்த்தைகளை சொல்றார். Humanity is too insignificant from the divine standpoint to be worthy of the least consideration. அதாவது தேவன் மனுக்குலத்தை ஒரு குறைந்த அளவு பரிசீலனையில எடுத்துக்கொள்ற அளவுக்கு கூட, அந்த தகுதியில கூட இல்லாத அளவுக்கு முக்கியமற்றவர்களாக இருக்கிறாங்களா? தனிப்பட்ட மனிதன் இல்ல, ஹியூமனிட்டி, மனுக்குலம். அதாவது தேவன் பார்த்து, சரி ஒரு லீஸ்ட் கன்சிடரேஷன் இவங்களுக்கு கொடுக்கலாம், குறைந்தபட்ச பரிசீலனையாவது கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப சிறியவங்க, சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு குறைந்த பரிசீலனையாவது கொடுக்கலாம் என்று நம் தேவன் நினைத்து கொடுத்தா கூட அந்த இடத்துல கூட, அந்த தகுதியில கூட நிற்க முடியாத அளவுக்கு முக்கியத்துவமற்ற நிலையில இருக்கிறாங்க மனுக்குலம். much less to be objects of divine care and providence. தேவனுடைய அக்கறைக்கும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் much less to be objects, அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கான ஒரு கருப்பொருளா ஒரு காரியமா இருக்கிறத விட குறைவுபட்டவர்கள். அதாவது தேவன் சிலர் பார்த்து, ஓகே இவங்களுக்கு நம்முடைய கேர் கொடுக்கலாம், நம்முடைய ஒரு அக்கறையை இவங்க மேல செலுத்தலாம், நம்முடைய ப்ராவிடன்ஸ், நம்முடைய தெய்வீக அருள் அவங்க மேல இருக்கட்டும் அப்படின்னு அவர் பார்த்து கொடுக்கிற அளவுல அந்த நிலையை விட ரொம்ப சிறிய நிலையில இருக்கிறாங்க மனுக்கு. அப்படியே ஒரு காலத்துல ஒருவர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுல ஆச்சரியம் இல்லை, ஏன்னா இப்போ தேவனுடைய படைப்புகள் பார்க்கும்போது நாம அவர் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்படி எல்லாம் சொல்லிட்டாலும் அன்பானவர்களே, தேவன் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிற கிருபை எவ்வளவு பெரியது பார்த்தீங்களா, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. ஒன்றுமில்லை, இப்போ அவரை குறித்து கற்றுக்கொள்ளவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தர்றதே பெரிய விஷயம். பாடத்தின் துவக்கத்திலே நம்ம அதை பார்த்தோம். நம்மளை தேவன் அப்படியே விட்டுருக்கலாம், ஆனா அவரை குறித்து சிந்திக்க நினைக்க ஞானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் பலனை தந்து அவருடைய வார்த்தைகளை தந்து இப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவதே பெரிய கிருபை அன்பானவர்கள். அவருடைய குறைந்தபட்ச பரிசீலனைக்கும் நம்ம பாத்திரமற்றவர்கள். ஆனா அவருடைய அக்கறை, அவருடைய தெய்வீக அருளுக்கும் கூட பெறக்கூடிய அந்த தகுதி நிலையை விட குறைவுபட்டவர்கள் நாம். ஆனால் தேவன் நமக்கு அதெல்லாம் தர்றார். அதுதான் அவருடைய தயால குணம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. வேற இதுல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அன்பானவர்களே, இன்னும் இந்த கட்டுரையை முடிக்கல. தெய்வீக வல்லமை பத்தி மட்டும் பார்த்தோம், பரவாயில்ல. மீத விஷயங்கள் நமக்கு நேரம் கடந்துட்டதுனால அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். அன்பானவர்களே, தேவனுடைய பெரிய கிருபை, நம் பிதாவாகிய தேவன், அவர் ஹெவன்லி ஃபாதர் என்கிற தலைப்புல நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவன் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி, அது ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியம். தேவன் இன்றைக்கு நம்ம நாள் ஐக்கியமாக இணைந்திருக்கிறோம், நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய ஒரே பேரான குமாரர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்
நிச்சயமா நாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலும் மட்டுமல்ல, நமது இரட்சகருடைய சமூகத்திலும் நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளை ஏறெடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா ஜெபத்துல ஏறெடுப்போம். இந்த வகுப்புகள் தொடர்ந்து செல்லவும் நம்முடைய ஜெபங்களை நம்ம நினைவு கூறும்படியும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகம். இந்த தொடர் பாடத்துக்கான ஆதார வசனம், இதுல இருக்க 8 உட்பிரிவுகள், இது இல்லாம நம் பிதாவாகிய தேவன் குறித்து அவருடைய சில பொதுவான அம்சங்கள் குறித்து பார்த்தோம். அடுத்த வகுப்புல இந்த கட்டுரையினுடைய மீத விஷயங்களை சுருக்கமா பார்த்துட்டு நேரடியாக முதல் உட்பிரிவுக்குள்ள கடந்து போகலாம். தேவன் தாமே அவருடைய உன்னதமான வார்த்தைகளில் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திட்டு ஜெபிப்போம். பொறுமையோடு வாய்ப்பளித்து பங்கு பெற்ற 4 ஐக்கியத்தினுடைய ஊழியர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. ஆமென்.